இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். காணாமல் போன 6 வயது சிறுமியை கண்டுபிடிப்பவருக்கு 50,000 வெள்ளி ரொக்க வெகுமதி. ஜோஹர் இஸ்கண்டாபுத்ரியில் உள்ள ஈகோ கேலரியா ஷாப்பிங் சென்டர் பேரங்காடியில் காணாமல் போன 6 வயது சிறுமியை கண்டுபிடிக்கும் நபருக்கு 50,000 வெள்ளி ரொக்க வெகுமதி வழங்கப்படும் என்று ஜோஹர் பாருவை தளமாக கொண்ட ஆலோசனை நிறுவனம் ஒன்று அறிவித்துள்ளது. ஜோஹர் பாரு தமான் சுத்தியா இண்டாவில் உள்ள தங்கள் நிறுவனத்திற்கு அந்த சிறுமியை கொண்டு வந்து சேர்க்கின்றவருக்கும் இந்த ரொக்கத்தொகை வெகுமதியாக வழங்கப்படும் என்று அந்த நிறுவனம் இன்று சுவரொட்டியை வெளியிட்டுள்ளது. அதேவேளையில் அந்த சிறுமியை கண்டுபிடிக்கும் அளவிற்கு தகவல் அளிப்பவருக்கும் 50,000 வெள்ளி வெகுமதி வழங்கப்படும் என்று ALBB கன்சல்டன்சி சுண்டன்பர்ஹார் என்ற அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. ஆல்பர்டைன் லியோஜியா ஹுய் என்ற அந்த 6 வயது சிறுமியை கண்டுபிடித்து அழைத்து வருகின்றவர்களுக்கு மற்றொரு நிறுவனமும் 10,000 வெள்ளி வெகுமதியை வழங்க முன்வந்துள்ளது. ஜோஹர் பாரு தமான் ஸ்தூலாங் லாவோட்டைச் சேர்ந்த 6 கேஃபே நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை அந்த பேரங்காடி மையத்தில் தனது தந்தையுடன் இருந்தபோது அந்த 6 வயது சிறுமி மர்மமான முறையில் காணாமல் போனது ஜோஹர் பாருவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணுக்கால் வலியினால் அவதி உற்று வருவதாக கூறப்படும் பினாங்கு துணை முதலமைச்சர் ஜக்தீப் சிங் தியோ மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் குறுகிய கால விடுப்பில் செல்கிறார். அதேவேளையில் கோலாலம்பூரில் சில வேலைகளை முடிப்பதற்கும் தனது பிள்ளைகளுடன் விடுமுறையை கழிக்கவும் இந்த குறுகிய கால விடுப்பில் செல்வதாக அவர் அறிவித்துள்ளார். தனது கணுக்காலில் ஏற்பட்டுள்ள தீராத வலியினால் ஜக்தீப் சிங் தற்போது சிரம்பானில் மருத்துவரின் ஆலோசனையை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு தழுவிய நிலையில் 5 வங்கிகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இன்று மதிய உணவு நேரத்தில் அமைதி மறியலில் ஈடுபட்டனர். தேசிய வங்கி ஊழியர்கள் தொழிற்சங்கமான நியூபின் உறுப்பினர்களான 250க்கும் மேற்பட்டவர்கள் வங்கிகள் சம்பந்தப்பட்ட பலதரப்பட்ட விவகாரங்களை மேற்கோள் காட்டி இந்த மறியலில் இறங்கினர். தொழிற்சங்கத்தை முறியடிக்கும் முயற்சிகள், வங்கி தலைமைச் செயல்முறை அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் அபரிமிதமான சம்பளம், பயிற்சிக்கான அணுகல், நியாயமற்ற ஊதிய முறை மற்றும் வேலையிட பாதுகாப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி அவர்கள் மறியல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். வங்கியின் அனைத்து ஊழியர்களுக்கும் அவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஏற்ப நியாயமான சம்பளம் கிடைப்பதை எல்லா நிலைகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என்று பல்வேறு ஸ்லோக அட்டைகளை ஏந்திய வண்ணம் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மலேசிய கடப்பிதழ் தரம் உயர்த்தப்படவிருப்பதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் தெரிவித்துள்ளார். மலேசிய கடப்பிதழின் பாதுகாப்பு அம்சங்களில் தொடர்ந்து முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். உலகில் சக்தி வாய்ந்த கடப்பிதழ் பட்டியலில் மலேசிய பாஸ்போர்ட் தொடர்ந்து விளங்கிடுவதற்கு அதன் தரம் தொடர்ந்து கருத்தில் கொள்ளப்படும். 2024ஆம் ஆண்டு குளோபல் பாஸ்போர்ட் பவர் ரேங்க் தரவரிசையில் மலேசியாவின் கடப்பிதழ் 11வது இடத்தில் இருப்பதுடன் செல்வாக்குமிக்க கடப்பிதழாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று சைஃபுடின் குறிப்பிட்டார். இன்று புத்ராஜயாவில் 2024ஆம் ஆண்டிற்கான மலேசிய குடிநுழைவுத்துறை தினத்தை தொடங்கி வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். மலேசிய கடப்பிதழை 10 ஆண்டுகள் வரை செல்லத்தக்க பயண ஆவணமாக பயன்படுத்துவதற்கான உத்தேச அமலாக்க திட்டம் தற்போது இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜோஹர் இஸ்கண்டாபுத்ரியில் உள்ள ஒரு வர்த்தக தளத்தில் கடந்த சனிக்கிழமை காணாமல் போன 6 வயது ஆல்பர்டைன் லியோ ஹுய் என்ற சிறுமியை தேடும் பணியை போலீசார் தீவிரப்படுத்தியிருப்பதாக ஜோஹர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் M. குமார் தெரிவித்தார். அந்த சிறுமியை தேடுவதில் போலீசாருக்கு இடம் அளிக்குமாறு அனைத்து தரப்பினரையும் கமிஷனர் குமார் கேட்டுக்கொண்டார். அதேவேளையில் அந்த சிறுமி குறித்து தவறான தகவல்களை பகிர வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். அந்த சிறுமியை பற்றி துல்லியமான தகவல் கிடைத்தால் மட்டுமே அது குறித்து தெரியப்படுத்த வேண்டும். அனுமானத்தின் பேரில் தகவல் தர வேண்டாம் என்று கமிஷனர் குமார் வலியுறுத்தினார். அந்த சிறுமியை பங்குனான் சுல்தான் இஸ்கண்டாரில் பொதுமக்கள் பார்த்ததாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் தகவல் குறித்து கமிஷனர் குமார் கருத்துரைக்க மறுத்துவிட்டார். பேரா கிந்தாவில் வீட்டின் வரவேற்பறையில் உறங்கிக் கொண்டிருந்த தமது நண்பரின் 12 வயது மகளை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய பணி ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஒருவருக்கு ஈப்போ செஷன்ஸ் நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறையும் 1 பெரும்படி தண்டனையும் விதித்தது.
42 வயதுடைய அந்த முன்னாள் வீரர் கடந்த மார்ச் 28ஆம் தேதி அதிகாலை 3 மணி வாக்கில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அந்நபருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளையும் அவர் ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து நீதிபதி ஹில்மியா யூசுப் மேற்கண்ட தீர்ப்பினை வழங்கினார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பெரும்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் 2017ஆம் ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழ் அந்த நபர் குற்றம் சாட்டப்பட்டார். இளம் பெண்ணிடம் பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றத்திற்காக கட்டுமான தொழிலாளி ஒருவருக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 3 ஆண்டு சிறை மற்றும் ஒரு பெரும்படி தண்டனை விதித்தது. 40 வயது ஜி மோகனதாஸ் என்ற அந்த கட்டுமான தொழிலாளி கடந்த ஜூலை 15ஆம் தேதி காலை 11:30 மணியளவில் கோலாலம்பூர் செராஸ் பிபிஆர் அடுக்குமாடி குடியிருப்பின் லிப்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தனக்கு எதிரான குற்றத்தை அந்நபர் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இந்த 3 ஆண்டு சிறை அவர் பிடிபட்ட தினமான ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருவதாக நீதிபதி முகமது கஃப்ரி அலி குறிப்பிட்டார். அந்த அடுக்குமாடி வீட்டின் 17வது மாடியில் உள்ள வீட்டிற்கு செல்வதற்காக அப்பெண் லிப்டை பயன்படுத்திய போது சம்பந்தப்பட்ட நபர் ஆபாச சேட்டையை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி ஒரு மோசடிக்காரரை போல் முத்திரை குத்தி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எதிராக அவதூறு ஏற்படுத்தியதாக கூறப்படும் வழக்கறிஞர் ஒருவரிடம் போலீசார் இன்று விசாரணை நடத்தியுள்ளனர். கடந்த மாதம் நடைபெற்ற ரய லவான் அன்வார் எனும் அரசாங்கத்திற்கு எதிரான பேரணியில் வழக்கறிஞர் முகமது ரஃபீக் ரஷீத் நிகழ்த்திய உரை தொடர்பில் அவருக்கு எதிராக அரசாங்க சார்பற்ற அமைப்பு ஒன்று பர்லிஸில் போலீஸ் புகார் செய்தது. இதன் தொடர்பில் இன்று கங்கார் போலீஸ் நிலையத்தில் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். 1948ஆம் ஆண்டு நிந்தனை சட்டத்தின் கீழ் அந்த வழக்கறிஞருக்கு எதிராக விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை பினாங்கு புக்கிட் மர்தாஜாமில் உள்ள ஒரு உற்பத்தி தொழிற்சாலையில் நிகழ்ந்த விபத்தில் 64 வயது லாரி ஓட்டுநர் இரும்பு அலமாரிக்கும் லாரிக்கும் இடையில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பந்தப்பட்ட லாரி ஓட்டுநர் லாரியினுள் அமராமல் வெளியில் நின்றவாறு கதவை திறந்து லாரியை இயக்கியிருப்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக பினாங்கு வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர் ஹைரோசி அஸ்ரி கூறியுள்ளார். லாரி எதிர்பாராத விதமாக முன்னோக்கி நகர்ந்த வேளையில் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கி லாரி ஓட்டுநர் உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இவ்விபத்து மீதான விசாரணை முழுமை பெறும் வரை சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை தனது செயலாக்கத்தை உடனடியாக நிறுத்தி வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ஹைரோசி அஸ்ரி குறிப்பிட்டுள்ளார். பேரா பத்துகஜாவில் தன்னை விரும்புவதாக கூறி பெண் ஒருவருக்கு கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இடையூறு கொடுத்து வந்ததாக நம்பப்படும் 27 வயது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த நபரின் காதலை நிராகரித்ததை தொடர்ந்து அவர் சாலை ஓரத்திலும் வேலையிடத்திலும் தனக்கு இடையூறு கொடுத்து வந்ததாக பத்துகஜா தமான் பிம்பானைச் சேர்ந்த அந்த பெண் 2 போலீஸ் புகார்களை செய்துள்ளார். அந்த புகார்களை அடிப்படையாக கொண்டு கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 11 மணியளவில் தமான் கார்டிங்கில் அந்நபர் கைது செய்யப்பட்டதாக பத்துகஜா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது நூர் ஐவான் முகமது தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நபர் இன்னும் திருமணம் ஆகாதவர் என்றும் ஏற்கனவே அடிதடி சண்டை தொடர்பில் 2 குற்றப்பதிவுகள் இருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஏசிபி முகமது நூர் குறிப்பிட்டார். கடந்த வாரம் தனது நிர்வாகத்திற்கு சொந்தமான 4000 வெள்ளியை திருடிய குற்றத்திற்காக முன்னாள் பெண் குமாஸ்தாவிற்கு கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 20 நாள் சிறை தண்டனை மற்றும் 2000 வெள்ளி அபராதம் விதித்தது. 37 வயது பமெலா லின் ஆல்பர்ட் மென்த்ரி என்ற அந்த குமாஸ்தா அபராத தொகையை செலுத்த தவறினால் 1 மாத சிறை தண்டனை விதிப்பதாக மேஜிஸ்ட்ரேட் எஸ் மகேஸ்வரி தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட மாது கடந்த ஜூலை 16ஆம் தேதி கோலாலம்பூர் ஜலான் சுல்தான் இஸ்மாயிலில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் 4129 வெள்ளி 60 காசை திருடியதாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. தனது சொந்த உபயோகத்திற்காக பணத்தை களவாடிய அந்த பெண் ஹோட்டலின் பாதுகாப்பு அதிகாரி நடத்திய விசாரணையின் போது குற்றத்தை ஒப்பியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் மிக அருகி வரும் புலி இனமாக கருதப்படும் மலாயா புலிகள் கடந்த 2 ஆண்டுகளில் 5 புலிகள் இறந்துள்ளன. இதில் சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவங்களும் அடங்கும் என்று இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் நிக் நஸ்மின் நிக் அஹ்மத் தெரிவித்தார். தவிர நெருக்கடி மிகுந்த பொருத்தமற்ற பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட 9 மலாயா புலிகள் பிடிக்கப்பட்டு அவற்றை பராமரிப்பதற்கு இயற்கை சூழல் நிறைந்த வாழ்விட பகுதிகளில் விடப்பட்டுள்ளன.
எனினும் பல்வேறு தரப்பினரின் ஒத்துழைப்பு இல்லை என்றால் அந்த அரிய விலங்கினத்தை பாதுகாப்பது என்பது சாத்தியமற்றதாகிவிடும் என்று நிக் நாஸ்மின் குறிப்பிட்டார். மலாயா புலிகளின் வாழ்விடமான வனப்பகுதிகளை பராமரிப்பதில் மாநில அரசு உட்பட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பும் முக்கியமானதாக கருதப்படுகிறது என்று அவர் வலியுறுத்தினார். பஹாங் தங்கு மக்கூத்தா தங்கு ஹசனுல் இப்ராஹிம் அலாம் ஷாவினால் தமர்லோ வனவிலங்கு தேசிய பூங்கா பல்லுயிர் பாதுகாப்பு கழகத்தில் 2024 ஆண்டிற்கான மலாயா புலிகள் தின கொண்டாட்ட நிகழ்வில் அமைச்சர் நிக் நாஸ்மின் இதனை குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.